ரஞ்சிதா, இங்கேயேம்மா நின்னுட்டு இருக்க? தூக்கம் வரலையா? உன் மனசுல எவ்வளவு குழப்பமும் டென்ஷனும் இருக்குன்னு எனக்கு தெரியும். எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீ கவலைப்படாம இரு. அண்ணே, என்ன ரஞ்சிதா? நாளைக்கு கண்டிப்பா டெஸ்டுக்கு போயே ஆகணுமா? ஏன் ரஞ்சிதா இப்படி கேக்குற? நீ கர்ப்பமே இல்லைன்னு அண்ணியும் வித்யாவும் அடிச்சு பேசுறாங்க. அவங்க நினைக்கிறது தப்புன்னு புரிய வைக்கணும். உண்மையை நிரூபிச்சு அவங்க வாயை நாம அடைக்க வேண்டாமா? இல்ல, உண்மையை நிரூபிக்கணும்னு போனா நான் தான் அண்ணி மாட்டிப்பேன். ரஞ்சிதா, நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. ஏ ரஞ்சிதா, என்ன யோசிக்கிற? எதுவா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட சொல்லு. அண்ணி, என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. ஏ ரஞ்சிதா, என்னாச்சு? இப்ப நீ எதுக்கு என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேக்குற? அண்ணி, நான் கர்ப்பமா இல்ல அண்ணி. இல்ல. கர்ப்பமா இருக்கேன்னு நான் அப்ப சொன்னது பொய் அண்ணி. ஏன் ரஞ்சிதா இப்படி செஞ்ச? கல்யாணத்தை நிறுத்த எனக்கு வேற வழி தெரியல அண்ணி. இதுக்கு முன்னால கல்யாண ஏற்பாடு நடந்தப்போ அப்ப வர யாருக்கும் என்னால தாலி கட்ட முடியாதுன்னு அருண் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாரு. ஆனா இந்த தடவை விஷத்தை காட்டி அவரை லாக் பண்ணிட்டாங்க. காலையில 7 மணிக்கு முகூர்த்தம், உன்னால முடிஞ்சதை பாத்துக்கன்னு சொல்லி வித்யா அண்ணி வேற என்கிட்ட சவால் விட்டாங்க. ஏதோ ஒரு வழியில அருணை மிரட்டி தாலி கட்ட வைக்க பிளான் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. இப்படி ஒரு விஷயத்த சொல்லி குழப்பினாதான் கல்யாணம் நிக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் அண்ணி நான் இந்த முடிவுக்கே வந்தேன். ஆனா அருணும் நீங்களும் நான் சொன்னதை அப்படியே நம்பிட்டீங்க. ஒரு சின்ன சந்தேகம் கூட இல்லாம அத அப்படியே ஏத்துக்கிட்டீங்க. குழந்தை வாரிசுன்னு அத பத்தியே நீங்க 3 பேரும் பேசிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அண்ணி. அண்ணி, நீங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கைய நான் தப்பா யூஸ் பண்ணிட்டேனோன்னு என் மனசாட்சி உறுத்திட்டே இருக்கு அண்ணி. உண்மையை சொல்லிடலாமா வேண்டாமான்னு எனக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு நெருக்கடி வரலனா நீ இது சொல்லிருக்க மாட்டல.